ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களது ஜேகே. இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக் ஷாட் ரூலெட் அப்படின்ற ஒரு சூப்பரான கேம் தான் வந்து நான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு டீலர் வருவான். அவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா நம்ம காசு வாங்குறதுக்காக என்ன பண்ணுவோன்னா ஒரு கேம் விளாடுவோம். எங்களால் ஸ்குட் கேம் 2 வந்து பார்த்தா பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சேல்ஸ்மேன் கன்று வச்சு விளாடுவோம்ல, அந்த கேம் வந்து நான் விளையாட போகிறோம். மக்கள் கீழே வந்து போனால் பார்ட்டி நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்ட்ரோ போட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணி ஸோ வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்தாச்சு. வந்து பார்த்தோன்னா சைன் பண்ண சொல்கிறாங்க. என்னடா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் என்ன சைன் சொல்ல வராங்கன்னா, இந்த உயிருக்கு வந்து பார்த்தோன்னா நாங்கள் உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து போனால் சைன் வாங்கிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 பேர்த்துக்கு வந்தோம்னா 2 லைஃபு. பார்த்திங்கன்னா இந்த வாட்டி 2 எம்டி 1 புல்லட் இருக்குது உள்ள. ஆனால் எப்படி எந்த ஆர்டரில் வச்சுருப்பான்னு தெரியாது. ஸோ நாம் தான் வந்து பார்த்தோன்னா யோசிச்சு அடிக்கணும். ஒவ்வொரு ரீலோடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கன் வந்துடும். 2 எம்டி கன்னால் நாமளே சுட்டுக்கலாம். ஒரு எம்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே எடுத்தாச்சு. இந்த மாதிரி எம்டி கரெக்டாக நாமளே சுட்டுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்று நம்மக்கிட்டே வந்துடும். ஐயோ இதுவும் எம்டியா போச்சு. அப்போ கடைசியாக இருக்கிறது புல்லட்டு தான், அது அவனுக்கும் தெரியும். அவ்வளோதான், ஒரு லைஃப் வந்து பார்த்தா காலி ஆயிடுச்சு. கேர்ஃபுல்லாக சரி நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தா கரெக்டாக அடிச்சிருவோம். அடுத்த ரவுண்டில் ரீலோட் ஆகிடுச்சு. 3 புல்லட் 2 எம்டி வந்து பண்ண கொடுத்துக்கிறாங்க. ஓகே, டே சீக்கிரம் ரீலோடு பண்ணுறா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா புல்லட்டு தான். இதுவும் எம்டியா? இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். 3 புல்லட் இருந்துச்சுடா. அது இருக்கா முதல்ல எம்டி போட்டிங்க. போச்சு, இந்த வாட்டி செத்துட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இங்கே அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த நம்ம ஃப்ரெண்டு போல் வந்து பார்த்தா காப்பாற்றி விட்டான். சூப்பர் ப்ரோ, அப்படியே நல்ல வேலையாக வந்து பார்த்தா காப்பாற்றி விட்டீங்க. இந்த வாட்டி போய் டேரெக்டாக இறங்கி அடித்து நவுத்த வேண்டியது தான். இரு இப்போவே வரண்டாடி. இந்த பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையே நல்லா இருக்குது. இந்த பிஜிஎம்லாம் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குதோ கமெண்ட் பண்ணி விடுங்க. சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்ட்டு. ஓகே, இப்போ உள்ள வந்தாச்சு. வெல்கம் பேக். வந்துட்டேன்டா. மறுபடியும் அதே ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே 2 லைஃபு, மறுபடியும் அதே 1 புல்லட்டு 2 எம்டி கொடுத்து வச்சுக்கிறான். ஓகே, இந்த வாட்டி ரீலோடு பண்ணிட்டான். இந்த வாட்டி என்ன பண்ணுறது? ஓகே, இந்த வாட்டி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா புல்லட்டாக இருக்கும். ஐயோ புல்லட் இல்லை, எம்டி போச்சு. ஓ காடு, கரெக்டாக 2வது புல்லட் வச்சுக்கிறான். போன வாட்டி 2வது நான் அவனை சுட்டேன். அப்போ புல்லட்டில் இப்போ மட்டும் எதுனா புல்லட் வச்சிங்க. ஓகே, இப்போ நல்லா சாமியை வேண்டிக்கோங்க. அடுத்த ரவுண்டு தான் நம்மளை வந்து பார்த்தோன்னா காப்பாற்றணும். இது எம்டி தான், அது எனக்கே தெரியும். இப்போ 3 புல்லட்டு 2 எம்டி வந்து பார்த்தா இருக்குது. ஓகே, ரீலோட் பண்ணிட்டான். ஓகே, கன்று கையில் வந்துருச்சு. புல்லட்டாக இருக்கணும். எஸ், இப்போ வந்து பார்த்தா ஆளுக்கு ஒரு லைஃப் இருக்குது. இப்போ அவன் எடுக்கிற முடிவு தான் அது கரெக்டாக எம்டியாக இருக்கணும். இவன் சொல்கிறது எம்டி. ஓ மை காட், மறுபடியும் புல்லட்டை வச்சுட்டாங்க. எப்படியோ வந்து மறுபடியும் இவனே வந்து காப்பாற்றிட்டான். எனக்கே அசிங்கமாக இருக்குது. 2 வாட்டி போய் அந்த கோணவாயி பையன்லாம் போய் தோற்றுட்ருக்கிறேன். இந்த வாட்டியாச்சும் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்து பார்த்தோன்னா அடிச்சிருக்கேன். ஓகே, இன்னுமாடா பார்ட்டி ஓடி நிற்குது. ஆனால் வீட்டுக்கு போங்கடா, சும்மா பண்ணிட்டு. ஓகே, உள்ளே வந்தாச்சு. இந்த வாட்டி வந்து பார்த்தா கரெக்டாக அடித்தே ஆகணும். ஃபஸ்ட் ரவுண்டு மறுபடியும் அதே 2 லைஃபு, அதே 1 புல்லட் 2 எம்டி. இது ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் ஏன்னா மாற்றவே மாட்டேங்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதே மாதிரி ஷூட் பண்ண வேண்டியது தான். ஐயோ இது எம்டி. ஸோ உள்ள 1 புல்லட் 1 எம்டி இருக்குது. போடும் கொய்யால பறந்துட்டான் தாண்ட.
ஓகே வந்துட்டான் மறுபடியும். வாயெல்லாம் பேந்துக்குச்சு அடிச்சு அடியில். ஓகே இதையும் நீயே வச்சுக்கோ. மறுபடியும் 3 புல்லட்டு, அதே 2 எம்டி. ஓகே இது வந்து பார்த்தோன்னா எம்டி தான், எனக்கே தெரியும். ஓகே இப்போ ரீலோட் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே புல்லட்டாக தான் இருக்கணும். சோ மறுபடியும் ஃபஸ்ட்டு புல்லட்டு எம்டி. ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே எம்டியாகவே வைக்கிறீங்க. இது புல்லட்டு போடு பறந்துட்டான். மறுபடியும் அவனே சுட்டுக்கிட்டு 2 வாட்டி அவனே சுட்டுக்கிட்டான். ஓகே ஃபஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தோன்னா இப்படியோ வெற்றிகரமாக வந்து பார்த்தா வின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தா செகண்ட் ரவுண்ட். ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்த ரவுண்டில் ரொம்பவுமே எனக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது ஏன்னா இவங்க வந்து பார்த்தோன்னா பவர் தருவாங்க. அதாவது ஒவ்வொரு ரீலோடுக்கும் வந்து பார்த்தோன்னா 2 பவர் தருவாங்களாம். இப்போ வந்து பார்த்தோன்னா பீர் கேனும் 2 பீர் கேன் தான் தந்துக்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து பார்த்தா எம்டியாக இருந்தாலும் சரி புல்லட்டாக இருந்தாலும் சரி, ஒரு புல்லட் வந்து பார்த்தா வெளியே எடுத்துரும். அந்த அவன் வச்சுக்க நம்மளுக்கு கத்தி, அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணோம்னா ஒரே புல்லட்டில் 2 லைஃப் போகும். ஆடாடா புல்லட் வெளியே வந்துருச்சு. எம்டின்னு இருந்தால் அவனை சுட்டுருக்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தா நம்மளை நாமளே சுட்டுக்கலாம். அவன் வச்சுக்கிற கத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணி அடித்தோம்னா ஒரே புல்லட்டில் 2 லைஃப்லாம் போகும். ஓகே கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு போய்க்கிறான் போல். இந்த பூத கண்ணாடி எதுக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாம். ஓகே 2 லைவ் ரவுண்டு 2 பிளாங்க் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா பீர் கேன் குடித்து 2மே வெளியே எடுக்க போகிறேன். அது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் போச்சுன்னா அந்த கத்தி வச்சு நம்ம பார்த்தா ஒரு புல்லட்லேயே 2 வாட்டி அடிச்சிடுவான். ஸோ அது புல்லட்டாக இருக்கணும். ஆமாம் புல்லட்டு தான். ஸோ இப்படியே வெளியே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா போதை கண்ணாடி யூஸ் பண்ணி உள்ளே என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா ஓகே புல்லட்டு தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா ஈஸியாக அவனை ஒரே புல்லட் வந்து பார்த்தா ஷூட் பண்ணிவிட்டு அடுத்த ரீலோடுக்கு வந்து போனால் கன்று நம்மக்கிட்டே வந்துடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்காக நான் அந்த ஒரு புல்லட்டை வெளியே எடுத்தேன்ட்டு. ஓகே இப்போ வந்து பார்த்தா எம்டி தான், அவனால் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை. அவனால பவரை யூஸ் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். இப்போ வந்து பார்த்தா மறுபடியும் 2 தருவாங்க. ஓகே இந்த மாதிரி நம்மக்கிட்ட கத்தி இந்த விலங்கு தந்துக்கிறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 3 புல்லட்டு 2 எம்டி வந்து கூட கொடுத்துக்குறாங்க. ஓகே இந்த வாட்டி விலங்கு அவனுக்கு போட்டுற வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்தா நமக்கு 2 சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புல்லட்டாக இருக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்குவாங்க. ஏன்னா கத்தியில் ஷூட் பண்ணால் வந்து பண்ணால் ஒரே அடியில் வந்து பார்த்தா 2 லைஃப் குறையும். ஓகே போனது ஒரு புல்லட்டு ஆனால் குறைஞ்சது 2 லைஃப். அந்த மாதிரி தான் இப்போ வந்து பண்ணால் ஆகிருக்குது. இப்போ வந்து பண்ணால் விலங்கு போட்டுக்கனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பண்ணால் இன்னொரு சான்ஸ் வந்து பண்ணால் கிடைக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து பண்ணால் எம்டியாக இருக்குமோன்னு இந்த கடவுளே போச்சு பேசாமல் அவனே ஷூட் பண்ணியிருந்தா இந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டே முடிஞ்சிருக்கும். இப்போ அவன் எல்லாத்தையும் ஒட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஓகே மேனுஃபேக்சர் கிளாஸில் பார்க்குறான். வெரி இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அப்போனா கத்தி எடுக்கிறான், அப்போனா அது புல்லட்டு தான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படி தான். ஆமாம் இப்போ வந்து பார்த்தோன்னா உள்ள எல்லா புல்லட்டும் வெளியே வந்துருச்சு, ஷூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தா எல்லாமே எம்டி தான். மீதி இருக்கிறது லாஸ்ட் ஒன்றும் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்த ரீலோடு தான் வந்து பார்த்தா முடிவு பண்ணோம் என்னன்ட்டு. ஓகே வந்து பார்த்தோன்னா இதுவும் எம்டி தான். ஸோ இந்த ரீலோடு வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ரீலோடு வரப்போகுது. இப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கும் போகலாம், கத்தி. கத்திலாம் வேணாண்டாடி. ஓகே 3 புல்லட்டு 3 எம்டி தொடர்ந்து 3மே எம்டியை கொடுத்துட்டு என்ன பண்ணுறது அப்படியும் நடந்துருக்குது. ஓகே இந்த வாட்டி எதுக்கும் விலங்கு போட்டுட்டு 2 வாட்டி அவனே ஷூட் பண்ணிட வேண்டியது தான். ஏன்னா 2ல் ஏதாவது 1 புல்லட்டாக இருந்தால் கூட ஓகே. ஐயோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி, இதுவும் எம்டி இருந்துருச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கதை வந்து பார்த்தா முடிஞ்சிடும். அப்போ அடி வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படியும் வந்து பார்த்தா புல்லட் இருந்துருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டை வந்து பார்த்தா நம்ம முடிச்சிட்டோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து பார்த்தா முடிச்சிட்டோம். ஓகே இப்போ வந்து பார்த்தா 3ஆவது ரவுண்டு. விலங்கு போட்டால் மட்டும் மூஞ்ச பாவமாக வச்சுக்கிறான்.
அதாவது என்ன சொல்ல வரோன்னா, நம்ம கடைசி இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம ரொம்ப நேரத்துக்கு உயிரோடு இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறான். நம்மளாம் வந்து பார்த்தோன்னா டெட்டோட எண்டில் வந்து பார்த்தா டான்ஸ் ஆடி இருக்கிறோம் அப்படிங்கிறான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் வந்து பார்த்தா கட் பண்ண போகிறாங்க. பின்ன என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சாகும் போது சொன்னால் நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தா காப்பாற்றி விட்டுருப்பான். இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு ரீலோடுக்கு வந்து பார்த்தோன்னா 4 பவர் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. 2 கத்தி, ஒரு பீர்கானு, ஒரு விலங்கு. இந்த வாட்டி வந்து பண்ணால் 4 லைஃபு. அந்த 2 வந்து பண்ணால் அரைகுறை. அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் 2 எம்டின்றனால ஃபஸ்ட்டு இந்த பிடிச்சி உள்ளக்கிறது எதுவாக இருந்தால் வெளியே எடுத்துடலாம். ஓகே, எம்டி தான் இருக்குது. இப்போ இந்த விலங்கை போட்டு 2 சான்ஸ் கிடைக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி பார்ப்போம். இது எம்டியாக இருந்தால் கத்தியில் ஓகே புல்லட்டாகவே இருந்துருச்சு. கத்தியில் ஷூட் பண்ணியிருந்தா 2ஆக குறைஞ்சிருக்கும். சே, ஓகே, அது வந்து பார்த்தா அடுத்த ரீலோடுக்கு மேபி யூஸ் ஆகலாம். இது எம்டின்றதுனால நம்ம நாமளே ஷூட் பண்ணிக்கிறது தான். இப்போது அடுத்த ரீலோடில் என்னென்ன தரான்னு பார்க்கலாம். ஓகே, நம்மக்கிட்ட ஒரு சிகரெட் கொடுத்துக்கிறான். வா, 2 கண்ணாடி. இப்போ வந்து பார்த்தா நம்மகிட்ட 3 கத்தி இருக்குது. அடடா, 4 புல்லட் 4 எம்டியா. ரொம்ப ரிஸ்க்கு தான் இந்த ரவுண்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எம்டியை கொடுக்குறான். நாமளே ஷூட் பண்ணிக்க வேண்டியதான், என்ன பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா சரி, அந்த கண்ணாடி அடுத்த வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கத்தி யூஸ் பண்ணியாச்சு. இது புல்லட்டாக இருக்கணும். போடு, புல்லட்டு தான். எப்படியோ கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி வந்து பார்த்தா அடித்தாச்சு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவன் வேறு 2 சிகரெட் வச்சுக்கிறான். எடுத்தோன்னே அதை தான் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இல்லை, கண்ணாடியில் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்க்குறான். வெரி இன்ட்ரெஸ்டிங். அதே தான் சொல்லுவியாடா. ஓகே, சிகரெட் எடுக்கிறான். 2 லைஃப் ஏறிடுச்சு ஒன்று. ஓகே, ஒரு எம்டி வந்து பார்த்தா வெளியே எடுத்துட்டான். சிகரெட்டு இன்னொன்று ஏற்றிட்டான். அட்டே யாரா நீ 4 கத்தி அப்படியே வச்சுக்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனே சுட்டுக்கிட்டான். ஓகே, இப்போ வந்து பார்த்தா உள்ள புல்லட்டாக இருக்கணும். புல்லட்டு இப்போ வந்து பார்த்தா நம்மகிட்ட வந்து பார்த்தா கத்தி இருக்குது. அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தா போட்டு தள்ளிட வேண்டியதான். டாட்டா, பாய் பாய், கதம். அவ்வளோதான், முடிச்சுட்டாச்சு அவனை. இப்போ வந்து பார்த்தா அந்த 2 அரை லைஃபும் வந்து பார்த்தா 1 லைஃப் ஆயிரும். இன்னும் அவனை ஒரு வாட்டி ஷூட் பண்ணால் போதும். ஓகே, ஆர் யூ ரெடி? இப்போ தான் வந்து பார்த்தா எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவான். ஆனால் இப்போ அவங்ககிட்ட இருக்கிறது 4மே வந்து பார்த்தா கத்தி. ஸோ அது வந்து பார்த்தா யூஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு உள்ளே இருக்கிறது எம்டி தான். ஏன்னா 3 புல்லட் அது வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் வேறு கவுண்ட் பண்ணவே இல்லை. உள்ளே எங்கே புல்லட் இருக்குதுன்னு சத்தியமாக எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுவும் எம்டின்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஷூட் பண்ணி பார்ப்போம். போடு, சரியான லக்குங்க இந்த வாட்டி. சத்தியமாக சொல்கிறேன், இந்த லக்கான ஷாட்டு தான் இது. அவ்வளோதான், இந்த ரவுண்டுவே வந்து பார்த்தா நம்ம முடிச்சிட்டோம். வந்து பார்த்தோன்னா மணி கேஷ்பேக் வந்து பண்ணால் தராங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தா இதை நம்ம ஓப்பன் பண்ணிட வேண்டியது தான். இதில் இருக்கிற எல்லா பணமும் நமக்கு தான். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இது எதுவுமே வந்து பார்த்தா உண்மையான பணம் இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் பிளேவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ப்ரோ அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமுக்கிட்டு போங்க. வந்து பார்த்திங்கன்னா நமக்கு $62,020 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மன வருத்தமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். டாடா, see you, bye bye.